அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு திசைமலை போகிற எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸில் பேய்க்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துக்கு கரெக்டாக 8:20க்கு வந்துச்சு. ஆக்சுவல் டைம் வந்து 8:05. ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக தான் பஸ் வந்துச்சு. ஸோ மேடவாக்கத்துக்கு அடுத்து சந்தோஷபுரம், காமராஜர் நகர்லாம் தாண்டி நெக்ஸ்ட் தாம்பரம் போயிடுச்சு. தாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு 8:50க்கு பஸ் ரீச் பண்ணாங்க. ஸோ தாம்பரத்தில் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பேக் கேட்டு, நம்ம எம்சிசி காலேஜோட ஃப்ரண்ட் கேட் தான் பிக்கப் பாயிண்ட்டு. இந்த எஸ்எம்எஸ் ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் ஈஞ்சம்பக்கத்தில் 6:40க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு துறைப்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுவாங்க. ஸோ கிளாம்பாக்கத்துக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:15க்கு பஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம 10th பிளாட்ஃபார்மில் தான் பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஏறிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் உள்ள தான் போயிட்டுருக்கோம். அரௌண்ட் கரெக்டாக 9:15க்கு பஸ் ரீச் ஆயிடுச்சு. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே சிங்கிள் சீட்டர், அனதர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சீட்டர் வரும். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அப்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லீப்பர் அண்ட் டபுள் ஸ்லீப்பர் வரும். ஸோ இங்கே கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம். ஸோ 10th பிளாட்ஃபார்மில் தான் நம்ம எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸ் நிற்கும். ஸோ உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நெக்ஸ்ட் இன்னொரு மேஜர் இஷ்யூ இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்துவிட்டோம். இங்கே ஆல்ரெடி இன்னொரு எஸ்எம்எஸ் நிற்குது. ஸோ ஐ கெஸ் இந்த எஸ்எம்எஸ் வந்து நம்ம போரூர் அந்த வழியாக திருநெல்வேலி போகிறது தான், திசைமலை வரைக்கும் போகும். ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த இஷ்யூ இது தான். டின்னர் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:30 தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ விக்ரவாண்டி பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஈஞ்சம்பக்கத்தில் வந்து 6:40க்கு பஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுட் கேரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் 11:30 தான் இவங்க டின்னர் ஸ்டாப் பண்ணுறாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 வந்துட்டு உங்களுக்கு டீ பிரேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்ம மதுரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி விராலிமலையை ஸ்டாப் பண்ணாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோவில்பட்டி வரும்போதே பாதி பஸ் எம்டி ஆயிடுது. பாதி பேசஞ்சர்ஸ் கோவில்பட்டியில் இறங்கிடுறாங்க. மிச்சர்களையும் மோஸ்ட்லி திருநெல்வேலியில் நிறைய பேர் இறங்கிறாங்க. இப்போ நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை வந்துவிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது திசைமலை வரைக்கும் போகிற பஸ்ஸு. பட் ஆனால் திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் பஸ்ஸில் இருக்காங்க. இது இப்போன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி இந்த பஸ்ஸில் திருநெல்வேலி வரைக்கும் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் தான் பஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போரூர் வழியாக ஒரு பஸ் வரணும்னு சொல்லியிருந்தாலும் அதுவும் சேம் ரூட் தான். ஸோ திருநெல்வேலிக்கு அப்புறம் சம்டைம்ஸ் அந்த பஸ்ஸில் கம்பைன் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் கீழே பார்க்குற ரோடு தான் உங்களுக்கு பாளையங்கோட்டை ரோடு. இங்கே டேரெக்டாக போனீங்கன்னா பாளையங்கோட்டை போயிடலாம். நம்ம டுவர்ட்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:30க்கு ரீச் பண்ணாங்க. 7:30 கரெக்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. ஸோ இங்கேயுமே நிறைய பேர் இறக்குனாங்க. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு இவங்க இறக்கி விட்றாங்க. மார்னிங் ஒரு 8:15க்குலாம் பேக்குளம் வந்துட்டாங்க. நான் பேக்குளமில் தான் டீபோர்ட் ஆகணும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.